காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த பொழுது மக்கள் நலத்திட்டங்கள் எதையும் திமுக செயல்படுத்தவில்லை என துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரி மாவட்டம் ஒடசல்பட்டி கூட்டுரோடு பகுதியில் தருமபுரி மக்களவை வேட்பாளர் அன்புமணி, அரூர் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளர்களை ஆதரித்து துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பரப்புரை செய்தார். அப்பொழுது பேசிய அவர், அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றதால் தான் தருமபுரி மாவட்டத்தில் தொலைநோக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றார். திமுக கூட்டணியில் வைகோ இடம்பெற்றிருப்பதையும் பன்னீர்செல்வம் கிண்டலாக விமர்சித்தார். திமுகவோ ஸ்டாலினோ முதலமைச்சராக வரவே முடியாது. நம்ம அண்ணன் அவர் சொன்னாரு சட்டமன்ற தேர்தலில் என்ன சொன்னாரு, நான் உயிரோடு இருக்கு வர திமுகவை ஆட்சிக்கு வர விட மாட்டேன் சொன்னாரா இல்லையா? ஸ்டாலின முதலமைச்சராகவே ஆக விட மாட்டேன், நான் உயிரோடு இருக்கிற. இப்ப என்ன சொல்றாரு, ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக்கிட்டு எனக்கு சாவேன்ற அண்ணன் சொல்றாரு. இப்ப நடைபடமா இருக்காரு. ஆனா அவருக்கு ஒரு ஆசை இருக்குங்க, அவர் எந்த அணிக்கு போறாரோ அந்த அணி டமால் பண்ணாரு. எந்த அணிக்கு போய் கூட்டணியில் இருக்க கட்சிக்காரர் பூரா போய் தோற்க இருக்கிற ராசி அப்படி இருக்கு.